ஹலோ, ஐ எம் கிறிஸ்டி பாபு ஃப்ரம் ஷேரன் ஹெல்த் கேர் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம கம்யூனிகேஷனை என்னென்னு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கம்யூனிகேஷன்றதுனா வேறு ஒன்றும் இல்லை. கம்யூனிகேஷன்னா ஒருத்தருடைய தாட்ஸ், எமோஷன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் கம்யூனிகேஷன். அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வேர்பல் கம்யூனிகேஷன், இன்னொன்று நான் வெர்பல் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு. இப்போது கம்யூனிகேஷனில் சாஃப்ட் ஸ்கில்லாக எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்னு நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது அதில் இருக்கிற பெஸ்ட்டு குவாலிட்டி என்னென்னா நம்ம லிசன் பண்ணணும். அவங்க சொல்கிறத நம்ம லிசன் பண்ணணும். ரெண்டாவது ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஃப்ரெண்ட்லியாக பேசணும். மூணாவது ஓப்பன் மைண்டடாக இருக்கணும் அந்த கம்யூனிகேஷன்ஸ். நாலாவது கான்ஃபிடெண்ட்டாக பேசணும் அவங்கக்கிட்ட பேசும்போது. அஞ்சாவது நம்ம ஃபீட்பேக் கொடுக்கணும். நம்ம பேசுகிறது அவங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றத நம்ம ஃபீட்பேக் எடுத்துக்கணும். இன்னொன்று நான் வெர்பல் கம்யூனிகேஷனில் நம்ம அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணலாம். வெர்பலில் பண்ண முடியலன்னா நான் வெர்பலில் கம்யூனிகேட் பண்ணலாம். இதெல்லாம் சாஃப்ட் ஸ்கில்ஸு. இப்போ இந்த கம்யூனிகேஷன்லேயே சம் பேரியர்ஸ் இருக்குது. அப்படின்னா தடைகள். நம்ம ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ண முடியாமல் என்னென்ன தடைகள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அதாவது லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். ஏன்னா நமக்கு தமிழ் தெரியும், பேசுகிறவங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும்னா கஷ்டம். அதனால் லாங்குவேஜ் ஒரு பேரியர். ஃபிசிக்கல் பேரியர் இருக்குது. ஃபிசிக்கல்னால் என்னென்னா இப்போ சத்தமாக நாய்ஸ் இருக்கிற இடத்துல நம்மளால் பேச முடியாது. இன்னொன்று எமோஷ்னல் பேரியர் இருக்குது. அதாவது ஒருத்தர் ரொம்ப எமோஷனாவோ இல்லை அப்செட்டாவோ இருக்கும்போது நம்ம சொல்கிறது அவங்களுக்கெல்லாம் நிச்சயம் மனசில் ஏறாது. அதனால் இந்த மாதிரி தடைகள் கல்ச்சரல் பேரியர்ஸ் இருக்குது. நம்ம பேசுகிறது அவங்க கல்ச்சருக்கு ஒத்து போகுமான்றதையும் நம்ம பார்த்துக்கணும். அதனால் இந்த மாதிரி பேரியர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கம்யூனிகேஷனை நம்ம எப்படி டெவலப் பண்ணிக்கணுன்றதை நம்ம பார்த்துக்கணும். இன்னொன்று நல்ல எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸ்க்கு சம் டிப்ஸ் இருக்குது. அதுவும் நான் சொல்கிறேன். என்னென்னா ஒன்று முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம லிசன் பண்ணணும். இன்னொன்று நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம என்ன பேச போகிறோன்றது. இன்னொன்று என்னென்னா நம்ம ரிப்பீட்டடாக சொல்லணும். அதாவது நம்ம பேசும்போது அவங்கக்கிட்ட இன்டராக்ட் பண்ணியிருக்கிறோம், அவங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டராக்ட் பண்ணோம்னா நம்ம கம்யூனிகேட் பண்ணுற என்ன பொருள்னாலும் அவங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்னொன்று அவங்க லாங்குவேஜில் நம்ம பேசணும். அப்போ தான் அது ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சம் ஈஸி டிப்ஸ் ஃபார் நல்ல ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணுன்றது. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் மெசேஜஸோ வீடியோஸோ உங்களுக்கு வேணும்னா ஷேரன் ஹெல்த் கேர் சர்வீஸ் இதை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.